Press. ஹாய் எவ்ரிவன். நேத்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இன்னைக்கு நான் பேச போறேன். லைக் சோஷியல் மீடியால வந்துட்டு நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, விஜய் த்ரிஷா இவர்களோட அந்த ஒரு கல்யாணத்துக்கு திருமணம் ரிசப்ஷன் ஏதோ அட்டன் பண்ணின ஒரு ஒரே கார்ல ரெண்டு பேருமே பயணிச்ச அந்த வீடியோவும் போட்டோஸும் தான் வந்துட்டு ரொம்ப வைரலா வந்துட்டு பரவிட்டு இருந்தது. தமிழக அரசியல்ல நடிகர் விஜய் எடுத்திருக்கிற இந்த தாவேக்கான்ற புதிய அவதாரம் வந்துட்டு ஆரம்பம் முதலே பல விவாதங்களை கிளப்பி இருக்கு அப்படின்றதுதான் சொல்லணும். இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் தேவைதானா அப்படின்றதுதான் கேள்விக்குறியே. சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்களோட அந்த திரைத்துறை சார்ந்த நட்புகள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளுக்கு பொதுவெளியில விமர்சனத்துக்கு உள்ளாவது தமிழகத்துல ஒன்றும் புதுசு கிடையாது. இது வரைக்கும் நிறைய சினிமா துறையில இருந்து வந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா விஜயோட விவகாரம் வந்துட்டு சற்று வித்தியாசமா இருக்கு. சில நேரங்கள்ல ஒரு சின்ன நிகழ்வு கூட பெரிய அரசியல் விவாத பொருளா மாறிடும். அப்படிதான் வந்துட்டு இப்போ விஜய் த்ரிஷா அவர்களோட ரெண்டு பேருடைய அந்த ரிசப்ஷன் அட்டன் பண்ண அந்த வெட்டிங் ஈவெண்ட் அட்டன் பண்ணின ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய விவாதமா மாறி இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்றேன் நானு. இது ஒரு சாதாரணமா ஒரு சினிமா நட்பு சம்பவமா பார்க்கப்பட வேணுமா இல்ல அரசியல் கோணத்துல மதிப்பிட வேணுமான்றத குறிச்சு பல தரப்புகள்ல கருத்துகள் எழுது. இப்ப தவிக தலைவர் இப்ப தற்போதைய சூழல்ல என்ன பண்ணணும், நடிகை த்ரிஷாவுடனான நட்பு, சங்கீதா அவர்களுடனான அந்த விவாகரத்து, அந்த ஒரு சர்ச்சை, இதெல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி செய்யலாமான்ற கேள்வி எழும்போது அந்த செயலோட பின்னணியில இருக்கிற உண்மைத்தன்மையும் அலசி ஆராய்ந்து பார்க்கணும்ன்றதுதான் வந்துட்டு ஒரு நடுநிலையோட பார்க்கணுன்றதுதான் ஒரு அவசியமான ஒரு விஷயம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, பொதுவா ஒரு கட்சியோட தலைவரை உருவெடுப்பவர் பொது வாழ்வில் ஒரு ஒழுக்கமான பிம்பத்தை கொண்டிருக்க வேணும் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது சொல்றோம். அப்போ சில பேர் கேள்வி கேட்குறீங்க, அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்களா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இரண்டு கல்யாணம் மூன்று கல்யாணம் பண்ணலையா? அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, லுக், there is lots of difference in this அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள், இரண்டு மனைவிகள் மூன்று மனைவிகள் இருந்தவர்கள் எல்லாம் எந்த மனைவியும் பிரச்சனை பண்ணல, என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க, என்னை இந்த அளவுக்கு வந்துட்டு ஹியூமிலேட் பண்ணாங்க, ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் இருந்தது, இந்த மென்டலா எனக்கு வந்துட்டு இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க, மென்டலா எனக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க, இஸ் எ சேடஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே முன் வரவில்லை. அதே மாதிரி பிள்ளைகளும் ஆகட்டும், எங்க அப்பா இப்படி அப்படின்னுட்டுன்னு சொல்லிட்டு யாரும் இது வரைக்கும் எந்த பிள்ளையும் வரல. இப்ப சமீபத்துல ராமதாஸ் அவர்களும் ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்க சண்டை போட்டுக்கிறப்போ வந்துட்டு யாரும் வந்து அதுக்குள்ள நுழைஞ்சு யாருக்கும் சப்போர்ட் பண்ற எண்ணம் இல்லை. இவர் பெரியவர் வயசானவர்ன்ற மாதிரி தான் எல்லாருமே ஒதுங்கி போனாங்க. சரி, அப்பா புள்ள சண்டை அப்படின்ற மாதிரி தான் போகுது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நுணுக்கமா பார்க்கப்படும். இது எல்லாருமே யாரும் பேசல அப்படின்னுட்டு யோசிக்காதீங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார்கள் இதை பற்றி. சோ நம்ம இப்ப என்ன சொல்றோம்னாக்கா, இரண்டு மனைவி மூன்று மனைவி இல்லையான்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒழுக்கப்பாடா எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எங்க அப்பா இரண்டு மனைவியோட இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, அவமானமா இருக்கு அப்படின்னு ஒரு பிள்ளைகளோ, இல்ல என்ன சொல்றது, இரண்டாவது மனைவி வந்த முதல் மனைவி வந்துட்டு இரண்டாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, ஐ ஃபீல் கில்ட்டி, ஐ ஃபீல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்குன்னுட்டு எந்த மனைவியும் முன் வந்து சொல்லலைன்றது தான். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தா கண்டிப்பா நாங்க பேசியிருப்போம். ஒரு அரசியல் தலைவர் தனது பொது வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களாலும் கட்சி தொண்டர்களாலும் வேறுபட்ட பார்வையில பார்க்கப்படும்ன்றதுதான் வந்துட்டு அரசியல் நிதர்சனமே. இப்ப சங்கீதா அவர்களோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒரு நபரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது பொது வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுது அப்படின்றது தான் நாங்க சொல்றோம். இது வெறும் நீங்க பர்சனல் நெட்னு கடந்து போகலாம் முடியாது. ஒரு அரசியல் தலைவருக்கு இது ஒரு சவாலான காரியம் இது. அதே நேரம் வந்துட்டு நம்ம அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் பார்க்கணும். அதோட என்ன சொல்றது, டெப்த் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப தேர்தல் நெருங்குற இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை ஒரு அவங்களோட தொண்டர்கள் தொண்டர்கள் வந்துட்டு ஏற்கனவே ஒரு இதுவா டிசைனா இருக்காங்க. இதுல அவங்களோட தொண்டர்கள் கிட்டயே வந்துட்டு ஒரு வித குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி, இப்ப நம்ம நேத்து வீடியோல நான் பேசினது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வல்கர் வேரியர்ஸ் சொல்லிட்டு இங்க சோசியல் மீடியால விஜய் பத்தி தவறா பேசினாலே வந்துட்டு ஆபாசமா பேசி ஒரு இது போடுறது, அது ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குது.
களப்பணியாளர்கள்னுட்டு சில பேர் என்ன பண்றாங்க அங்க இதுல ஒரு இதுல கட்சி பிரச்சாரம் நடக்கிற இடத்துல ஒரு சங்கீதாவோட போட்டோ விஜய் ரெண்டு பேர் ஒன்னா இருக்கிற அந்த போட்டோவை தூக்கி பிடிச்சிட்டு நீ குடும்பத்துல இருக்கணும்னுட்டுன்னு ஒரு வேண்டுதலா வைக்கிறாங்க அந்த இடத்துல. சோ எது வந்துட்டு உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஆனா அதுல உண்மை முகங்களை நம்ம பார்க்க முடியுது. இங்க வல்கர் வேரியர்ஸ்ல நம்ம பார்க்க முடியறது இல்ல. சோ இந்த இதுலலாம் வந்துட்டு நிறைய குழப்பங்கள் வருது. இப்ப இந்த மாதிரி வாக்குகள் எல்லாம் வந்துட்டு செதறி போறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஏன் விஜய் அவர்கள் இன்னும் புரிஞ்சிக்கலன்றது தெரியல, இல்ல புரிஞ்சிக்க விருப்பப்படலையான்றதும் தெரியல. இப்ப சினிமா நட்பை தொடர்றது அவரது இயல்பான தன்மை, அதை பத்தி எல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்கல. ஆனா எங்க ஒரு பிரச்சனைன்னு வருதோ, சங்கீதா வந்துட்டு ஒரு நடிகையோட அவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு. அது வந்துட்டு 21லயே நான் இது பண்ணேன், அப்ப வந்துட்டு நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. பட் இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவங்க வெக்கேஷனுக்கு வெளியில எல்லாம் போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க போட்டோஸ் எடுக்கிறாங்க, அதை வெளியிடுறாங்க, அந்த நடிகை வெளியிடுறாங்க. இவர் வந்துட்டு அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம இருக்கிறது இவரோட இதோட தான் வந்துட்டு அது வெளியிடப்படுது. அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு அது அவமானமா இருக்கு, என் பிள்ளைகளுக்கு அவமானமா இருக்குன்னுட்டு கதறாங்க ஒரு பொம்பளை. அப்போ என்ன சொல்றது, ஒரு பெண்மணி இவ்வளவு கண்ணீர் சிந்தும் போது அதை வேடிக்கை பார்க்க மனிதன் வந்துட்டு எப்பேற்பட்ட மனிதனா இருப்பாருன்னுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நீ வந்துட்டு வீட்டுல இவ்வளவு நாள் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளுக்கு அப்பான நீ உன்னோட மனைவியோட கண்ணீரையோ, உன்னோட குழந்தைகளோட உன்னோட ரத்தம் அந்த குழந்தைகளோட கண்ணீரையோ வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம நீ போற, நீ எப்படி நாட்டையும் நாட்டு மக்களையும் உன் தொண்டர்களையும் நீ பார்த்துப்பன்றதுதான் வந்துட்டு ஒரு கேள்வி. சோ இதுல கடைசியா வந்துட்டு நம்ம சொல்றது என்னன்னா, மக்களோட மனநிலை என்னன்றதுதான் வந்துட்டு ஒரு அரசியலோட உண்மைத்தன்மை. ஒரு சம்பவம் சிலருக்கு சாதாரணமா தோணலாம். ஆனா தேர்தல் அரசியல்ல இதே விஷயம் சில நேரங்கள்ல பெரிய விவாதமா மாறும் அப்படின்றதுதான். அரசியல் உலகத்துல தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் பல நேரங்கள்ல கலந்துடும். சோ எதிர்கட்சிகள் எல்லாம் வந்துட்டு இதை ஒரு ஆயுதமா எடுத்துட்டு தான் பேச போறாங்க. அந்த எல்லையை எங்க வரைய வேணும்ன்றதுதான் வந்துட்டு ஒரு தலைவர், ஒரு தலைவன் அப்படின்றதுக்கான ஒரு பண்பு அப்படின்றது சொல்ற. அது ஒரு மிகப்பெரிய சோதனை அப்படின்றதும் சொல்ற. அரசியல் தூய்மை இருக்கணுங்க. என்ன சொல்றது, ஒரு சிறந்த அரசியல்வாதியா வரணும்னாக்க தன்னை வந்துட்டு நிலைநிறுத்திக்க பார்க்கணும். இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மக்களோட தேவைகளை என்னன்னுட்டுன்னு அதை நோக்கி பயணிக்கணும். இது இது என்னோட பர்சனல், இதுல யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னெல்லாம் வந்துட்டு நீங்க யாரையும் சொல்ல முடியாது. ஒரு தலைவன் என்பவன் வந்துட்டு மத்தவங்களுக்கு, உன் தொண்டர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். நீ சிகரெட் பிடிக்கிறதும் நீ அந்த பாட்டில வச்சுட்டு பாட்டு பாடுறதும் இருந்தாக்கா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை இந்த விஜய் ஃபேன்ஸால வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்குன்றது தான் நான் சொல்லுவேன். விஜய் பாட்டில் வச்சுட்டு அந்த இது பண்றதெல்லாம் அதே மாதிரி தானும் பண்ணணும்னுட்டுன்னு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸுங்க வந்துட்டு என் தலைவனே வந்துட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போறாரு, நானும் போறேன்னுட்டுன்னு போறதுக்கு நீங்க இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி தற்குறிகள் எல்லாம் இருப்பாங்களான்றது மட்டும் கேட்காதீங்க. நான் என் கண் எதிராக நான் பார்த்திருக்கேன், அதனால நான் சொல்றேன் நான். சோ தேர்தல் களத்துல மக்களோட தீர்ப்பு என்பது ஒவ்வொருவரின் கொள்கைக்கும் நேர்மைக்கும் வழங்கப்படும் அங்கீகாரமாவே தான் இருக்கும் அப்படின்றது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் நீங்க இவ்வளவு மென்டலா வந்துட்டு ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்லயும் ஹர்ட்டையும் பண்றீங்களே, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய பாடம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ராமராஜன் அவர்கள், கரகாட்டக்காரன் ராமராஜன் அவர்கள், யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அவருக்கும் நளினி அம்மாவுக்கும் வந்துட்டு விவாகரத்து ஆகுது. அந்த விவாகரத்து விஷயமா கோர்ட்டுக்கு வரும்போது வந்துட்டு ஒரு நிருபர் வந்துட்டு நளினி அம்மா பத்தி, உங்க திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னுட்டு ராமராஜன் அவர்களை கேட்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நளினி என் மனைவி, என் மனைவிய பத்தி நானே உங்ககிட்ட எப்படி நான் சொல்றது, அது நாகரிகமா இருக்குமான்னுட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிட்டாரு. இப்போ விவாகரத்து தீர்ப்பு வருது. அன்னைக்கு அதே நிருபர் ராமராஜன் அவர்களை வழிமறிச்சு இப்போ சொல்லுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னுட்டு அதே கேள்வியை திரும்ப வைக்கிறாரு. அப்போ விவாகரத்தான பிறகு அவங்க யாரோ நான் யாரோ, எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை, இன்னொருவர் வீட்டு பெண்ணை பத்தி நான் பேசுவது நாகரிகமா இருக்காதுன்னுட்டு சொல்லிட்டு நகர்ந்துட்டு போறாரு. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. என்ன சொல்றது, உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்னால ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ நேரிட்டாலோ சேர்த்த வாரி பூசிக்காதீங்க அப்படின்றதுதான்.
உங்க 2 பேருக்குள்ளதான் கருத்து வேறுபாடு. இந்த பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்றதுதான். பிள்ளைகளை வந்துட்டு இப்போ விஜய் வந்துட்டு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயாச்சு. சங்கீதா தான் வந்துட்டு ஒரு தாயா தந்தையா அந்த இடத்துல, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? ஒரு பெண் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருந்து அந்த 2 பசங்களை வந்துட்டு வளர்த்து ஆளாக்குறதெல்லாம் வந்துட்டு ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட் இருந்தா பரவாயில்ல. எந்த சப்போர்ட்டுமே இல்லைனாக்கா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா அதெல்லாம். இப்ப இந்த 2 பசங்களுக்கு இப்ப எனக்கும் வந்துட்டு நானும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு சங்கீதாவும் இந்த பசங்களை நிர்கதியா விட்டுட்டு போனா அந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? இது ஒவ்வொரு பெண்ணும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய யோசிச்சு 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 தன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. ஆனா ஆண்கள் சுதந்திரமாக நான் நல்லா இருக்கணும், என்கிட்ட காசு இருக்கு, நான் ஹோட்டல்ல சாப்பிடணும், நான் சிக்கன் சாப்பிடணும், நான் மட்டன் சாப்பிடணும், எனக்கு வர என்ன சொல்றது, நான் சம்பாதிக்க நான் விருப்பப்படல, நான் உட்கார்ந்து சாப்பிடணும், நான் படுத்து சாப்பிடணும், இப்படித்தான் வந்துட்டு ஆண்கள் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு குழந்தைய நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு சரிபாதி பங்கு இருக்குங்க. அதோட இது வந்துட்டு நீங்க பேர் பண்ணித்தான் ஆகணும். நான் என்ன கேட்கிறேன், மகளோட கிராஜுவேஷனுக்கோ பையனோட ஒரு பிலிம் இதுக்கோ வந்துட்டு எதுக்குமே உங்களுக்கு டைம் ஒதுக்கி வந்து அதை அட்டன் பண்ண முடியாத விஜய்க்கு கீர்த்தி சுரேஷ் அவர்களோட தலை பொங்கலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னுட்டு கேக்குறேன். அது த்ரிஷா கூட வந்துட்டு அந்த தலை பொங்கலை போய் கொண்டாடுறீங்க நீங்க, என்ன அவசியம் இருக்குன்னுட்டுன்னு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவோட 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் உங்க வீட்டு கிரக பிரவேசம் எதுக்குமே நீங்க வரல. உங்க பிள்ளைகள் அனாதைகளாக நிக்கிறாங்க. சங்கீதான்ற ஒரு பெண் மட்டும் அவங்க 2 பேரையும் வந்துட்டு ஈடு கொடுத்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி வர்க்கங்க நீங்கெல்லாம் என்னத்த நாட்டுக்கு சொல்ல போறீங்கன்றது தெரியல. இதுல உங்களுக்கு தொண்டர்கள் வேற இருக்காங்க, இதுல வெறி பிடிச்ச ரசிகர்கள் இருக்காங்க, அந்த வல்கர் வாரியர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க பேசினாக்க எங்களை பத்தி அவதூறா பேசுறதுக்கு அந்த வல்கர் வாரியர்ஸ் வேற வச்சிருக்கீங்க. நீங்க வைக்கலன்னு சொல்லவே சொல்லாதீங்க தயவு செய்து. சங்கீதாவை ஒரு ஆபாசமா சித்தரிக்கும் போது நீங்க உங்களோட ஃபேன்ஸ, என் மனைவி அவள், இன்னும் டிவோர்ஸ் ஆகல, என் மனைவி அவள், லீகலி ஷீ இஸ் மை வைஃப் நவ், அவளை பத்தி தவறாக பேச வேண்டாம். ஏங்க அவங்கள தப்பா பேசுத உங்களுக்கு தாங்க அசிங்கம் அது. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, நீ த்ரிஷா கூட போறது எனக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, என் பிள்ளைகளுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரிதான் உன் மனைவியை பற்றி ஒருத்தங்க ஆபாசமா எழுதுறது உனக்கு அசிங்கங்க. இது எதுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அவர் ஏதோ ஒரு என்ன சொல்றது ஆசுலேஷன்ல வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அது என்னைக்கு அவர் இறங்கி வரப்போறாருன்றது தெரியல. இதுல வந்துட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது அது ஒரு பெரிய சர்ச்சையா கொண்டு வந்து அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும்ன்ற மாதிரி எல்லாம் வரீங்க. ஆனா நேத்து நடந்த அசிங்கம் எப்படி இருந்ததுன்றத வந்து கண் கூட பார்த்திருப்பீங்க. ஸோ தே ஆர் ட்ரைங் டு ப்ரூவ். இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்க, நீங்க பேசுறீங்களா அந்த நடிகையின் பெயரை நான் வெளியிடுவேன்னு சங்கீதா சொல்றாங்களா, நாங்களே வெளிக்காட்டுறோம்னுட்டுன்னு எங்க விஜய் பண்றாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் புத்திசாலித்தனம் நினைச்சீங்க, புத்திசாலித்தனம் எல்லாம் கூட வேண்டாம், இதெல்லாம் மனுஷத்தன்மை நீங்க நினைச்சீங்கன்னாக்கா ஓகேங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் மனித தன்மை இருக்கணும். நான் மனிதன் அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும். இது அந்த மிருதம் படம் வந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி மிருகமும் மனிதனும் சேர்ந்த மாதிரி ஒரு கலவையெல்லாம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்க கெடுறது இல்லாத உங்க தொண்டர்களையும் கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.